உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு குறித்த தகவல்களை தருவதற்காக உச்சநீதிமன்ற வளாகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். மதியழகன், இந்த வழக்கு விசாரணை குறித்து சொல்லுங்கள். இன்றைய தினத்தில் எந்தெந்த தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? மத்திய அரசு, மாநில அரசு தரப்பு வாதங்கள் என்னவாக இருந்தது? அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தரப்பில் என்ன கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன? மேலும் அந்த மனுதாரர்கள், விலங்கு நல வாரியம் உள்ளிட்ட மனுதாரர்கள் தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், இன்றைக்கு ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்குமே 2 விதமான வழக்குகள் விசாரணைக்கு வந்தது என்று நாம் சொல்லலாம். முதலாவதாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கையை திரும்ப பெற மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. அது தொடர்பாக ஒரு இடைக்கால மனுவையும் தாக்கல் செய்திருந்தது. அதற்கு எதிராக பீட்டா, விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த மனுக்களும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தன. அதே நேரத்தில் தமிழக அரசினுடைய ஜல்லிக்கட்டு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தன. முதலாவதாக மத்திய அரசினுடைய அந்த அறிவிக்கையை திரும்ப பெறுவதற்கு உச்சநீதிமன்றமானது அனுமதி அளித்திருக்கிறது. அதாவது வழக்கு விசாரணையின் பொழுது தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி என்ன தெரிவித்திருந்தார் என்றால், தமிழக அரசு ஜல்லிக்கட்டிற்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இருக்கிறது, அதற்காகத்தான் நாங்கள் எனவேதான் எங்களுடைய அறிவிக்கையை திரும்ப பெறுகிறோம் என தெரிவித்திருந்தார். அதனை தொடர்ந்து உச்சநீதிமன்றமானது மத்திய அரசினுடைய அறிவிக்கையை திரும்ப பெறுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. அதனை தொடர்ந்து இன்று அது மட்டுமில்லாமல் தமிழக அரசினுடைய சட்ட திருத்தத்திற்கு எந்த விதமான தடையும் விதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு உள்ளே நடைபெற்ற அந்த வாத பிரதிவாதங்கள் குறித்து இந்த ஜல்லிக்கட்டு வழக்கினை ஆரம்பத்திலிருந்து கவனித்து வரக்கூடிய வழக்கறிஞர் ஆனந்த் கண்ணன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இன்னைக்கு முக்கியமாக தமிழக அரசு தரப்பில் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது? தமிழக அரசு வாதத்தில் முக்கியமாக வந்து அந்த ஆக்டை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ண ஆக்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான இன்டென்ஷனாக இருக்குது. அதை வந்து பீட்டா, ஏடபிள்யூபிஐ வந்து இந்த ஆக்டை வந்து எப்படியா ஸ்டே வாங்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகலை. இன்னைத்த தேதியில் ஜல்லிக்கட்டு, ரேக்லா அனைத்துமே வந்து கண்டக்ட் பண்ணலாம். இது வந்து அதை சேலஞ்ச் பண்ணி அவங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆக்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்ட்ரிம் ஸ்டேக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்களே தவிர வேறு எந்த விதத்துலையும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த புது சட்டமானது அஃபெக்ட் பண்ணவே கிடையாது. மத்திய அரசும் சரி, தமிழக அரசும் சரி முயற்சி செய்தது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் முயற்சி செய்தது இன்னைக்கு வந்து காப்பாற்றப்பட்டது. சார், அதே போல் எதிர் மனுதாரர்கள் தரப்பில் என்ன மாதிரியான வாதங்கள் சார் முன்வைக்கப்பட்டது? அதாவது இந்த தமிழக அரசுடைய சட்ட திருத்தத்தை எதிர்த்து மனு தாக்கல் செய்தவர்கள் சார்பில் என்னென்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? எதிர்த்தரப்பு முக்கியமான வந்து அவங்க எடுத்த ஆர்குமெண்ட்ஸ் எதை நோக்கி இருந்ததுன்னா, இப்போ வந்து தமிழக அரசு கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டை வந்து எதெல்லாம் வந்து 2014 ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாமல் வந்து டெமாலிஷ் பண்ணிச்சோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. வேறஸ் கோர்ட் இது கிளியராக சொல்லிட்டாங்க. இது வந்து 2 ஆஸ்பெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி எப்படி வந்து ஒரு பீஃபுக்காக மாட்டை கொள்கிறாங்களோ அதே மாதிரி இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆஸ்பெக்டாக ஒரு ப்ரீடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசனை வந்து ஆக்டை பார்க்கும்போது வந்து அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன் ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரீட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து அமெண்ட் ஆகி வந்திருக்கு. 29(1) ப்ரொவிஷன்ஸ் வந்து அது முக்கியமாக பார்க்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காகன்னு சொல்ல முடியாது. ப்ரீடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு கல்ச்சர் ஓரியன்ட், தமிழ்நாடோட ஒரு கல்ச்சர் ஓரியன்டாக அதை பார்க்குறனால இதை வந்து தடை இப்போதைக்கு செய்ய முடியாதுங்கிறது உச்சநீதிமன்றம் கிளியராக சொல்லிட்டாங்க. தேவா, இந்த வழக்கறிஞர் சொன்ன கருத்தை கேட்டோம். இதில் முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், உச்சநீதிமன்றம் அதாவது இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றியிருக்கிறது. இந்த மனுக்கள் அனைத்துமே ஏற்கனவே ஒரு இடைக்கால மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த மனுக்கள் அனைத்தையுமே 2 வார காலத்திற்குள் ரிட் மனுக்களாக தாக்கல் செய்ய அனுமதி அளித்திருக்கிறது. மேலும் இதனை அடுத்து 6 வார காலத்திற்குள், அதாவது 2 வார காலத்திற்குள் அவர்கள் இடைக்கால மனுவினை ரிட் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கு 6 வார காலத்திற்குள் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசை பொறுத்த வரைக்குமே அதற்கு 6 வார காலத்திற்குள் பதில் மனுவை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி அளித்திருக்கிறது. தேவா, மதியழகன், இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழகத்தில் நடந்த போராட்டம் குறித்தும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருப்பதாக நிறைய தகவல்கள் வந்திருந்தது. என்ன மாதிரியான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருந்தனர்? அதற்கு தமிழக அரசு, மத்திய அரசின் தரப்பில் ஏதேனும் பதில் தரப்பட்டதா?
நிச்சயமாக. அதாவது இன்றைக்கு விசாரணையின் பொழுது அந்த போராட்டம் தொடர்பான ஒரு கருத்தும் நீதிபதிகள் முன்வைக்கப்பட்டது. அதாவது அவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்றால், மாநில அரசிற்கு, அதாவது ஒரு விஷயம் தொடர்பாக அவசர சட்டமோ அல்லது சட்டமோ கொண்டு வருவதற்கு மாநில அரசிற்கு முழு அதிகாரமும் இருக்கிறது என்று தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் போராட்டமும் அவர்கள் அமைதியான முறையில் போராடலாம். ஆனால் இந்த போராட்டத்தின் பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அது முன்வைக்கப்பட்டது ஏன்? அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளும் சில இடங்களில் நடத்தப்பட்டு இருக்கிறது. இது ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு தமிழக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது என்னவென்றால், எந்த விதமான, அதாவது முழுக்க இது வன்முறையின்றி ஒரு அறவழியில் மட்டுமே இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த போராட்டத்தின் பொழுது எந்த ஒரு கட்டத்திலும் உச்சநீதிமன்றத்திற்கு எதிராகவோ அல்லது நீதித்துறைக்கு எதிராகவோ எந்த விதமான ஒரு கருத்தும் முன்வைக்கப்படவில்லை அல்லது எந்த விதமான கோஷங்களும் முன்வைக்கப்படவில்லை என்றுதான் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே அடுத்து நீதிபதிகள் இன்னொரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார்கள். அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் பொழுது எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதற்கு மத்திய அரசின் தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி பதிலளிக்கும் பொழுது, ஜல்லிக்கட்டு விளையாட்டு மட்டுமல்ல, எல்லா விளையாட்டிலும் தான் உயிரிழப்பார்கள் என்ற ஒரு பதிலையும் அளித்தார். அதே நேரத்தில் அதாவது ஹலால் முறையில் உணவு உண்பதற்கு அனுமதி இருக்கும் பொழுது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஏன் இந்த தடை, மிருகவதை என்ற ஒரு காரணத்தை கூறி ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஏன் என்ற ஒரு கேள்வியையும் அவர் முன்வைத்தார். தேவா, மதியழகன், உச்சநீதிமன்ற வளாகத்திலிருந்து நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த வழக்கின் போது ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் தொடர்பான பல மனுக்களும் ஏற்கப்பட்டிருப்பதாக, வழக்கு விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. என்னென்ன வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது, அது குறித்த தகவல்களையும் பதிவு செய்யலாம். அதாவது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து ஒரு அறிவிக்கை வெளியிட்டது. அதை எதிர்த்து பீட்டா, விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் வழக்கு தொடர்ந்திருந்தன. அதனை விசாரித்த உச்சநீதிமன்றமானது அப்பொழுதே அந்த அறிவிக்கைக்கு இடைக்கால தடை விதித்தது. அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று இதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அந்த வழக்கில் விசாரணையெல்லாம் முடிந்த பின்னர் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நெருங்கி வருவதன் காரணமாக அந்த தீர்ப்பினை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. இந்த நிலையில் தான் அலங்காநல்லூர், சென்னை உள்ளிட்ட இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தான் தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் திங்கட்கிழமை தமிழக சட்டமன்றத்தில் அந்த அவசர சட்டமானது சட்டமாக மாறியிருக்கிறது. அதற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதனை இன்று உச்சநீதிமன்றத்திலும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது முதல் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அது அந்த சட்ட திருத்தமானது இன்னும் ஓரிரு நாளில் சட்டமாகிவிடும் என்ற ஒரு கருத்தையும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே அந்த கடந்த ஆண்டு அறிவிக்கையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் மத்திய அரசானது அந்த அறிவிக்கையினை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. எனவே அந்த வழக்கில் தீர்ப்பு என்பது இனி வழங்க முடியாது. தற்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த அறிவிக்கையினை திரும்ப பெறவும் அனுமதியும் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது, அதாவது இந்த தமிழக அரசினுடைய சட்ட திருத்தத்தை எதிர்த்து CUPA, பீப்புள் ஃபார் அனிமல் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் நல வாரியம் தரப்பில் அதனுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அஞ்சலி சர்மா தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுக்களாகத்தான் இந்த மனுக்கள் அனைத்துமே தாக்கல் செய்யப்பட்டு இருந்தன. தற்பொழுது உச்சநீதிமன்றம் அதற்குத்தான் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், நீங்கள் இடைக்கால மனுவாகத்தான் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். இந்த மனுக்கள் அனைத்தையுமே ரிட் மனுவாக 2 வார காலத்திற்குள் தாக்கல் செய்யுங்கள் என தெரிவித்திருக்கிறது. இந்த ரிட் மனுக்கள் அனைத்திற்குமே எதிர்த்தரப்பினர், அதாவது தமிழக அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும், 6 வார காலத்திற்குள் பதில் மனுவையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவினையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தேவா, மதியழகன், உச்சநீதிமன்ற வளாகத்திலிருந்து ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு விசாரணையின் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். மிக்க நன்றி.